Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு கிறிஸ்பியா டேஸ்டியான பன்னீர் 65 தான் பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், சிவப்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன், ஜீரக பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன், எண்ணெய், உப்பு தேவையான அளவு. ஒரு மிக்சிங் பவுலில் கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், சிவப்பு மிளகாய் பொடி, கரம் மசாலா, மிளகு பொடி, மஞ்சள் பொடி, ஜீரக பொடி, தேவையான அளவு உப்பு, லெமன் ஜூஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதோடு சேர்த்துக்கோங்க. பொறுமையாக திருப்பி போட்டு பன்னீரை நல்லா மசாலாவோடு கோட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி வச்சு 10 நிமிஷம் ஊற விடுங்க. பேன் நல்லா சூடானதும் அதில் ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம கோட் பண்ண பன்னீரை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். லைட்டாக திருப்பி விட்டு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியாக கிறிஸ்பியான பன்னீர் 65 ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது கூட மின் சட்னி, டொமேட்டோ கெச்சப்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.